Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க 12th standard business maths chapter 2 integrationல example 2.77 பார்க்க போறோம். Question பாருங்க, evaluate integral -1 to +1 x square plus x into dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சம்மை வந்து நம்ம ரெண்டு விதமா போடலாம். ஒன்று வந்து சாதாரணமா இதை இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இல்லாட்டி நம்ம இதை ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியும் இந்த சம் வந்து நம்ம போடலாம். நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த சம்மை பார்த்த உடனேயே இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். எப்படின்னு பாருங்க, இன்டகிரல் -1 to +1 x square plus x into dxன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணுவோம். இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுத வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், x³/3ன்னு வருமா. ஸோ இதுக்கு தனியாக லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் வந்து -1 to +1 ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா x²/2 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லிமிட்ஸ் தான், -1 to +1. இப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 1³/3ன்னு வரும். இது ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறமா எக்ஸ் இருக்கிற பிளேஸில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ -1/3 அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு லிமிட்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இது வாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 1²/2ன்னு வரும். மைனஸ், இது ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா -1² வரும். சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. 1³ 1/3 தான் வரும். மைனஸ் போட்டாச்சு. இந்த மைனஸை க்யூப் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் தான் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/3 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது வந்து 1²/2 1/2ன்னு வந்துடும். மைனஸ், இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸ் வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும், 1/2 அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும், இந்த ப்ளஸ் ஹாஃபும் மைனஸ் ஹாஃபும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த 3 எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு 3 தானே வரும். ஸோ மேலே ஆட் பண்ணோன்னா எனக்கு 2/3 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் அப்படி என்னன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து சின்ன சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே கொஷினில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லேயே சம் போடலாம், தப்பு கிடையாது. நான் இன்னொரு ப்ரொசீஜரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். -1 to +1 x² plus x into dx. இப்போ நம்ம போட போகிறது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட போகிறோம். சரியா? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னாக்க இதை கண்டிப்பாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ -1 to +1 x² dx இது ஒரு இன்டெக்ரல் வரும். ப்ளஸ் இன்டெக்ரல் -1 to +1 x dx அப்படின்னு ஒன்று வரும். சரியா? இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா -a to +a அந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. -a to +aங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த இன்டகிரேஷன் வேல்யூவே நமக்கு 0 ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுனாக்கா 2 டைம்ஸ்னு போட்டு நம்ம 0 to 1 அப்படி 0 to a அப்படின்னு நம்ம போட்டுப்போம். அதுதானே நமக்கு ப்ரொசீஜர். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் ஈவனாக ஆடான்னு பார்க்க போகிறோம். ஈவன்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -x போட்டாலும் வேல்யூ மாறாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -x போட்டோம்னாக்க வேல்யூ வந்து ஒரு -1 எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இப்போ x² எடுத்துக்கோங்க. இதை நான் ரஃபில் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போ x² எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் -x போடுறேன் பாருங்கள். -x² வேல்யூவும் எனக்கு x² தான். வேல்யூ நமக்கு மாறல பாருங்கள். இப்படி வந்திருக்கு. இதனால இதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அப்போ x² வந்தாலே இது ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -x போட்டேன்னா ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன வருது, நமக்கு ஒரு -1 வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் ஆட் ஃபங்க்ஷன் பேர். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் x² அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், எக்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ ஈவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, முன்னாடி ஒரு 2 போட்டுக்கணும். இன்டெக்ரல் போட்டுட்டு இது வந்து 0 2ன்னு மாறிடும். 0 to இந்த 1 அப்படின்னு மாறிடும். x² அப்படியே இருக்கும். இது ஆட் ஃபங்க்ஷன், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே மேலே வேணால் எழுதிக்கிறேன். இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா இந்த டோட்டல் இன்டெகிரேஷன்
இன்டகிரேஷன் வேல்யூமே நமக்கு வந்து 0. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இது பண்ணி சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் நமக்கு ரிசல்ட். சரியா, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது தான் வேலை. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், x³/3 வருமா. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் போதும். லிமிட் வந்து நமக்கு 0 to 1 தான். ஸோ 2/3 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 போடுங்க. அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து 0. ஐ மீன் 1³ 0³ அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ வந்து 2/3. இப்படியும் நம்ம போடலாம். இல்லை நான் மேலே சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போடலாம். எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.78. evaluate integral 0 to pi/2 sin x divided by sin x plus cos x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த சம்மில் வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to a அப்படின்னு இருக்கணும். அதாவது லோயர் லிமிட் வந்து நமக்கு 0வாக தான் இருக்கணும். அப்பர் லிமிட் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ f of x dx இதோட வேல்யூவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா அதே 0 to aவாக இருக்கணும். இங்கே x இருக்கிற பிளேஸில் a minus xன்னு அதாவது அப்பர் லிமிட்டை இங்கே போட்டுட்டு அந்த அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வந்து வேல்யூ மாறாமல் இருக்கணும். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரூல். சரியா, இன்டெக்ரல் 0 to a f of x dx is equal to இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dx. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இந்த சம்முக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் மற்ற எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் போடுறது தான் நமக்கு ஈஸி. இல்லாட்டி இதை பார்த்தோன்னே எப்படி நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. சரியா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். சரியா, இப்போ வாங்க சம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கிற இந்த இன்டகிரேஷனை வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஐ ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கிற அந்த இன்டகிரேஷன் ஃபுல்லுத்தையுமே நம்ம ஐ அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi/2 sin x divided by sin x plus cos x into dx. சரியா, இது போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. இது வந்து நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a மைனஸ் எக்ஸ்னு எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நமக்கு a அப்படிங்கிறது என்னது pi/2. அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா pi/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்படி அப்ளை பண்ணாலும் இதோட வேல்யூ மாறாது. அப்போ இதுக்கு நான் இங்கே அப்ளை பண்ணாலும் இதை நான் ஐன்னு எடுத்துருக்கேன் இல்லையா, அப்ளை பண்ணி வர ஆன்சரும் எனக்கு என்ன தான் ஐ தான். சரியா, அதனால அந்த ஐ அப்படிங்கிறது மாறாது. ஸோ அதோட வேல்யூவும் ஐ தான். அதனால ஐ ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன்னாக்கா இன்டெக்ரல் 0 to pi/2 எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் என்ன போட போகிறேன்னாக்க pi/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிறேன். டிவைடட் பை எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடணும்னாக்க pi/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். காஸ் ஆஃப் pi/2 மைனஸ் எக்ஸ் இன்டூ dx. சரியா, அப்ளை பண்ணிட்டேன். இந்த இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச இந்த ஐயை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜர். சரியா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 0 to pi/2. இப்போ இது என்ன அர்த்தம், pi/2னாலே நமக்கு 90 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சைன் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா. சைன் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸோட வேல்யூ காஸ் எக்ஸ்னு படிச்சிருப்போம். காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ்னு படிச்சிருப்போம். அதை வேணால் நான் இங்கே சைடில் எழுதுகிறேன். ஸோ சைன் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸோட வேல்யூ எனக்கு வந்து cos x அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி cos of 90 minus x ஓட வேல்யூ வந்து sin x அப்படின்னு படிச்சிருப்போம். இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் ஏற்கனவே. அதுதான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ sin of pi/2 minus x ஓட வேல்யூ எனக்கு என்ன வரும்னாக்கா cos xன்னு வரும். டிவைடட் பை இங்கேயும் அதே தான் sin of pi/2 minus x ஓட வேல்யூ வந்து cos xன்னு வரும். ப்ளஸ் cos of pi/2 minus x ஓட வேல்யூ வந்து sin x அப்படின்னு வரும் இன்டூ dx. சரியா, இப்போ இந்த புதுசாக கண்டுபிடிச்ச ஐயை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் ஐ. சரியா, ஃபர்ஸ்ட் ஐ வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ராப்ளத்தை தான் நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம். இது செகண்ட் ஐ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ் இருக்கிற பிளேஸில் pi/2 மைனஸ் எக்ஸ் போட்டு செகண்ட் ஐ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம், செகண்டை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஐயையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 வந்து பண்ண போகிறோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணணும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் என்ன வரும், இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்கு.
இல்லையா? அப்போ எனக்கு என்ன வரும்னாக்கா 2i அப்படின்னு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். சரியா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நான் ஒரு ஸ்டெப் எழுதுகிறேன். ஸோ இந்த இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இன்டெக்ரல் 0 to π/2 என்ன வரும்? sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x into dx. இது வந்து ஃபஸ்ட் ஐட்டம். ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to π/2. ரெண்டாவது இதில் RHS என்ன இருக்குது அப்படின்னாக்கா cos x டிவைடட் பை cos x ப்ளஸ் sin x into dx இப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ இது நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே நமக்கு லிமிட்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இன்டெக்ரேஷனில் நம்ம போட்டுக்கலாம். 0 to π/2 அப்படின்னு ஒரே இன்டெக்ரேஷனாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது ரெண்டு சைடுமே டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்குது பாருங்கள். sin x ப்ளஸ் cos x தான் இங்கேயும் டினாமினேட்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா cos x ப்ளஸ் sin x ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இப்போ எல்சிஎம்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே டினாமினேட்டர் தானே நம்ம போடுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னாக்க sin x ப்ளஸ் cos x தான் வரும் இல்லையா? இப்போ நம்ம எல்சிஎம் நம்ம சாதாரணமாக எடுக்கும்போது என்ன வரும்? 1/2 ப்ளஸ் 3/2னா நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரே டினாமினேட்டர் ஒரே 2வாக போட்டுட்டு நியூமரேட்டரை மட்டும் நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? இப்படி தானே நம்ம ஆட் பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். டினாமினேட்டர் வந்து எனக்கு ரெண்டும் சேமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அது ஒரே டைம் எழுதிக்கிறேன். sin x ப்ளஸ் cos xன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ sin x ப்ளஸ் cos x into dx அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது ஃபுல்லுமே என்ன ஆகிடும்? நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர்? இன்டெக்ரல் 0 to π/2. இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, 1 தான் இருக்கும். ஸோ into dx மட்டும் வரும். இப்போ dxஐ நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்? x மட்டும் வரும். ஏன்னா இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அந்த கேன்சல் பண்ணுறதுலாம் நம்ம போட்டு காட்டக்கூடாது எக்ஸாமில். ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு எக்ஸ் தான். சரியா? இப்போ இதுக்கு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 0 to π/2 எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நம்ம π/2 அப்ளை பண்ணுவோம். ஸோ π/2 வந்துடும். π/2 மைனஸ் 0ன்னு வந்துடும். π/2ன்னு வந்துடும். ஸோ இந்த π/2 அப்படிங்கிறது வந்து எதோட ஆன்சர் அப்படின்னாக்கா 2iயோட ஆன்சர் தான் எனக்கு π/2 இல்லையா? ஸோ 2i ஈக்குவல் டு π/2. எனக்கு i தானே வேணும். அப்போ இந்த 2 வந்து டினாமினேட்டரில் போய்டும் இல்லையா? ஸோ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு π/4. சரியா? இப்போ i அப்படிங்கிறது வந்து நம்ம எதுன்னு எடுத்திருக்கோம்? நம்ம ஒரிஜினல் சம்மை தான் ஐன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து π/4. அதாவது ஒரிஜினல் இன்டெகிரேஷனோட வேல்யூ வந்து எனக்கு π/4. இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.